Good morning students. I am continuing my fourth presentation. Today's topic is switching. First we will see the definition. The mechanism for exchange of information between different computer networks and network segment is called switching. So first definition என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா the information exchange நடக்கிற மெக்கானிசம் தான் வந்து switching அப்படின்னு. இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா இப்போ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த மெக்கானிசமில் அந்த சென்டர்லேருந்து அந்த ரிசீவருக்கு போகுது அப்படின்றது தான் வந்து என்னென்னா ஸ்விட்சிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸ்விட்சிங் இஸ் எ ப்ராசஸ் மூவிங் எ டேட்டா ஃப்ரம் ஒன் இன்டர்ஃபேஸ் அண்ட் டெலிவரிங் இட் த்ரூ அனதர் இன்டர்ஃபேஸ் பை செலக்டிங் த பெஸ்ட் பாத் பிட்வீன் தெம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் பாத் பிட்வீன் தெம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அந்த மெசேஜ் போகும்போது இட் மஸ்ட் ஹாவ் எ ஷார்ட்டஸ்ட் ரூட். அதாவது ஷார்ட்டஸ்ட் ரூட்னா என்ன அர்த்தம்னா இட் மஸ்ட் பி டெலிவர்டு வெரி ஃபாஸ்ட்லி ஆஸ் வெல் அஸ் இட் மஸ்ட் நாட் ஹேவ் எனி லாஸ் இன் தட் மெசேஜ். எந்த ஒரு லாஸும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அது எப்படி இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மெசேஜ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போய் சேரணும். அதை தான் வந்து அவங்க என்னன்றாங்கன்னா பெஸ்ட் பாத் பிட்வீன் சென்டர் அண்ட் த ரிசீவர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ். எ ஸ்விட்ச்டு நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் இன்டர்லிங்க்டு நோட் கால்ட் ஸ்விட்சஸ். ஸோ இந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்லிங்க்டு நோட்ஸை தான் வந்து என்னன்றாங்கன்னா ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ the switches are may be hardware or software which create temporary connection between these two devices. ஸோ அந்த switchesோட வேலை என்னென்னா it must create a communication path between the sender and the receiver. ஸோ அது என்ன பண்ணணும்னா ஒரு லிங்க்கை ஒன்று க்ரியேட் பண்ணணும். யாருக்கு? சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு டெம்பரவரி ஒரு கம்யூனிகேஷன் பாத்தை வந்து அது க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்விட்சை வந்து ஹார்ட்வேராகவும் இருக்கலாம் இல்லை சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்விட்சிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங். ஸோ த பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் சப்டிவைடட் இன்டு டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அண்ட் விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்விட்சிங் மெத்தடை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்க்யூட் ஸ்விட்சிங். சர்க்யூட் ஸ்விட்சிங்கோட டெஃபினிஷன் என்னென்னா when two nodes communicate with each other over a dedicated communication path is called as circuit switching. ஸோ நம்ம சொன்ன மாதிரி சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுன்னா அதுதான் ஸ்விட்சிங்னு சொன்னோம். அது வந்து ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத், அதாவது ஒரு ஃபிக்ஸடான ஒரு கம்யூனிகேஷன் பாத்தில் நடந்ததுன்னா அதுதான் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்றாங்க. இப்போ சர்க்யூட் ஸ்விட்சிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். This switching method established a dedicated communication path. The link is established in a physical form between the two stations present in the network. The established link will be maintained and terminated for each communication session. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா in circuit switching when sender is sending a message to receiver, here there is a dedicated communication path is formed. ஒரு கம்யூனிகேஷன் பாத் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அந்த டெடிகேஷன் பாத் எவ்வளோ நேரம் இருக்குன்னா அந்த மெசேஜ் அனுப்புறதுனே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அனலாக் டெலிஃபோன் நெட்வொர்க். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லேண்ட்லைன் ஃபோனோட அந்த கம்யூனிகேஷன் இது தான் வந்து என்னன்றாங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங் மெத்தடில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் நடக்கிறது வந்து 3 ஃபேஸஸாக நடக்குது. அதாவது அந்த எப்படி சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்றது நடக்கிறது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஃபேஸஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் எ சர்க்யூட், ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா, டிஸ்கனெக்ட் த சர்க்யூட். ஃபஸ்ட்டு சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் பாத் வந்து எப்படி சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ஹவு த லிங்க் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் ஏ சென்டர் ஏ அண்ட் ரிசீவர் பி. ஸோ ஒரு சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கும் எப்படி ஒரு கம்யூனிகேஷன் பாத் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்றது தான் என்னென்னா சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். When a connection has to be established between sender A, station A and station B, station A sends a connection request to node 1 through a dedicated link between station A and node 1. ஃபஸ்ட்டு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் மெசேஜ் வந்து போகும். என்னென்னா எனக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் பாத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகுதுன்னா நோடுக்கு ஒரு ரிக்வஸ்ட் மெசேஜ் அனுப்பும். எது? ஸ்டேஷன் ஏ வந்து ஃபஸ்ட்டு நோடுக்கு அனுப்பும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் நோட் சென்ஸ் அ ரிக்வஸ்ட் டு ஆல் த நோட்ஸ் கனெக்டட் டு இட். அது என்ன நோடு என்ன பண்ணுன்னா அந்த கம்யூனிகேஷன் பாத்தில் இருக்க மற்ற நோடுக்கெல்லாம் அதே ரிக்வஸ்ட்டாக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ
அது எப்படி அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நோடு அப்படி ஒவ்வொரு நோடா போய் ஃபைனலா எங்க போய் சேரும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஃபார்மிங் எ ரூட் டூ ஸ்டேஷன் பி. ஃபைனலா ஸ்டேஷன் பி வரைக்கும் இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆயிட்டே போகும். பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேஷன் பி சென்ஸ் த அக்னாலஜ்மெண்ட் இஃப் இட் இஸ் நாட் பிஸி. ஸோ இந்த ரூட் எப்போ ஃபைனலைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஷன் பி வந்து ஃப்ரீயாக இருந்தால் இந்த ரூட் வந்து டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்தா மாறும். இன்கேஸ் வந்து ஸ்டேஷன் பி வந்து பிஸியாக இருக்குது, அதால் அந்த மெசேஜை அக்செப்ட் பண்ண முடியலன்னா இந்த டெடிகேஷன் கம்யூனிகேஷன் பார்த்து வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். எப்போ அந்த ஸ்டேஷன் பி வந்து ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் திரும்பி இந்த கம்யூனிகேஷன் பார்த்து வந்து ஃபார்ம் ஆகும். This dedicated communication link will be established between station A and station B. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோடு ரிக்வஸ்ட் அனுப்புறது மூலியமாக தான் ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் வந்து ஸ்டேஷன் ஏலையும் ஸ்டேஷன் பிக்கும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பார்த்து ஃபார்ம் ஆயிடுது. எதுக்கு? ஸ்டேஷன் ஏக்கும் ஸ்டேஷன் பிக்கும் ஃபார்ம் ஆயிடுது. இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, ஒரு மெசேஜ் வந்து எப்படி சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகுது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஆஃப்டர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெடிகேட்டட் லிங்க் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர், டேட்டா வில் பி டிரான்ஸ்மிட்டட் கண்டினியூஸ்லி வித் அ ஃபிக்ஸட் டேட்டா ரேட். ஆல் த இன்டர்னல் கனெக்ஷன் இன் த கம்யூனிகேஷன் லிங்க் ஆர் டியூப்ளெக்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு ஃபிக்ஸட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். அதே நேரத்தில் இட் இஸ் அ டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கும். அதாவது சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்ப முடியும், ரிசீவர் வந்து சென்டருக்கு அனுப்ப முடியும். ஸோ ஒரு டியூப்ளெக்ஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது சர்க்யூட் டிஸ்கனெக்ட். This how the link is terminated between sender A and receiver B. ஸோ ஒரு இந்த டெடிகேஷன் கம்யூனிகேஷன் பாத் வந்து எப்படி டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் என்னென்னா இந்த சர்க்யூட் டிஸ்கனெக்ட் அப்படின்றது. திஸ் பாத் வில் பி மெயின்டைன் ஃபார் என்டையர் டியூரேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் அன்டில் இட் இஸ் டெர்மினேட்டட் பை எய்தர் ஆஃப் த யூசர்ஸ். ஸோ இந்த டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்து எப்படி மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஸ்டேஷன் ஏ இல்லை ஸ்டேஷன் பி வந்து அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுனையும் இந்த கம்யூனிகேஷன் பார்த்து இருக்கும். இன்கேஸ் ஸ்டேஷன் ஏயாக இருக்கலாம் இல்லை ரிசீவர் பியாக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் பார்த்து வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த டெர்மினேஷன் ஆஃப் நெட்வொர்க், எ நோட்டிஃபிகேஷன் சிக்னல் இஸ் ப்ரொபகேட்டட் டு ஆல் த நோட்ஸ் இன் த லிங்க். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்யூட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோடுக்கும் ரிக்வஸ்ட் சிக்னல் போகுது. அதே நேரத்தில் ஆஃப்டர் தி டெர்மினேஷன் ஆஃப் த கால், ஒரு கால் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நோடுக்கும் என்ன போகுதுன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் சிக்னல் போகுது, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் த ரிசீவிங் த சிக்னல் நோட்ஸ் ஸ்டார்ட் டு ரிலீஸ் த ரிசர்வ்டு ஸ்விட்சஸ் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அந்த நோடு வந்து நோட்டிஃபிகேஷன் சிக்னல் ரிசீவ் ஆனோன்னே அது என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே ஒவ்வொரு நோடும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்து வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதை தான் இங்கே வந்து இந்த சர்க்யூட்டில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சென்டர் வந்து லெஃப்ட் சைடு, ரிசீவர் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டெலிஃபோன். இப்போ ஒரு டெலிஃபோன் கால் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு சேலம்னு வச்சுக்கலாம், ரைட் சைடில் இருக்க ஃபோன் வந்து ஒரு பெங்களூரில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட ரிசீவர் ஃபோன் எடுத்து ஒரு டயல் பண்ணுறீங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த இதில் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, ரெட் கலரில் இந்த டாட்டட் லைனாக கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இல்லைங்களா, அதுதான் வந்து என்னென்னா டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்து. இந்த பாக்ஸாக போட்டிருக்கிறது தான் என்னென்னா நோட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கிறது தான் என்னென்னா ஸ்விட்சிங் அப்படின்னு அர்த்தம். அதை ஸ்விட்சு ப்ளஸ் நோடு ரெண்டையும் சேர்த்துனா தான் என்னென்னா ஸ்விட்சிங் ஆஃபீஸ் அப்படின்றது. ஸோ இந்த டயக்ராமில் இதை பார்க்குறோம் எப்படி ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள் ஒரு கால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு பிஎஸ்டி, அதாவது பப்ளிக் ஸ்விட்சு சர்க்யூட் ஸ்விட்சு பிஎஸ்டிஎன் வாங்க, அதாவது லேண்ட்லைன் ஃபோன் வந்து பிஎஸ்டிஎன் வாங்க, பப்ளிக் சர்க்யூட் ஸ்விட்ச்டு டெலிஃபோன் நெட்வொர்க்கு தான் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேலம்லேருந்து பெங்களூருக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கவர் சேலம்லேருந்து கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணோன்னே அங்கே என்ன போகுதுன்னா உங்களுடைய கால் ரிக்வஸ்ட் வந்து சேலம் ஆஃபீஸ்க்கு போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆஃபீஸ் போவோம், தமிழ்நாடு ஆஃபீஸ்லேருந்து கர்நாடகா ஆஃபீஸ் போவோம், கர்நாடகா ஆஃபீஸ்லேருந்து பெங்களூர் ஆஃபீஸ் போவோம், பெங்களூர் ஆஃபீஸ்லேருந்து அந்த ரிசீவருக்கு டோன் போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்து செட் ஆனோடனே அந்த ரிசீவருக்கு கனெக்ட் ஆனோடனே உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயலர் டோன் கேட்கும்.
இன்கேஸ் அவர் பிஸியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் பாத்தில் உங்களுக்கு என்ன வரும்னா என்கேஜ் டோன் வரும். வெதர் ஹி இஸ் வெயிட்டிங், இல்லைன்னா உங்களுக்கு என்னென்னா ஒரு பஸர் சவுண்டு மாதிரி வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் இந்த கம்யூனிகேஷன் பாத் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுதான் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஏன் டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ஃபார்ம் ஆகிற பாத், அதாவது ஃபார்ம் ஆன கம்யூனிகேஷன் லிங்க் வந்து இந்த சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்ற யாருக்குமே யூஸ் ஆகாது. அதனால தான் இதை டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் அப்படின்றாங்க. இப்போ சர்க்யூட் ஸ்விட்சிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்குறோம். சர்க்யூட் ஸ்விட்சிங் யூசஸ் த ஃபிக்ஸ்டு பேண்ட்வித். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸட் பேண்ட்வித்தாக தான் இருக்கும். A dedicated communication channel increase the quality of communication. ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷனாக இருக்கிறனால வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதனால இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்றாங்க. டேட்டா டிரான்ஸ்மிட்டட் வித் ஃபிக்ஸட் டேட்டா ரேட் வித் நோ வெயிட்டிங் டைம் அட் ஸ்விட்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஸ்விட்ச் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸோ எல்லா மெசேஜும் வந்து டைரெக்டாக சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகும். அதனால் எந்த ஒரு வெயிட்டிங்குமே இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எதுக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் கான்வர்சேஷன், அதாவது சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கும் ஒரு கண்டினியூஸான சைமல்டேனியஸ் கான்வர்சேஷனுக்கு இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னன்னு பார்ப்போம். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எ டெடிகேட்டட் கனெக்ஷன் மேக் இட் இம்பாசிபிள் டு டிரான்ஸ்மிட் அதர் டேட்டா ஈவன் இஃப் த சேனல் இஸ் ஃப்ரீ. ஸோ ஒன்ஸ் இந்த டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் வந்து நம்ம சொன்னோம், அதாவது சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கும் இது வந்து இந்த கம்யூனிகேஷன் பாத் அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்லும். ஸோ ஈவன் தோ அப்போ சென்டர் ஏவும் ரிசீவர் பியும் எந்த ஒரு யூஸும் இல்லாமல் சும்மா கால் பண்ணிட்டு சும்மாவே வச்சுருக்காங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் எந்த ஒரு இதுவும் பேசாமல் சும்மா நான் என் ஃபோனை வச்சுட்டு இருந்தாலும் மற்றவங்களால அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அவங்களால அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதோட மெயின் ட்ராபேக்கு. இந்த டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத்தில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெடிகேட்டட் சேனல்ஸ் ரிக்வயர் மோர் பேண்ட்வித், அதிகமான பேண்ட்வித் வேணும். ஏன்னா அப்போ தான் நிறைய பேரால் அதை கனெக்ட் பண்ண முடியும். த டைம் ரிக்வயர்ட் டு எஸ்டாப்ளிஷ் த ஃபிசிக்கல் லிங்க் பிட்வீன் த 2 ஸ்டேஷன் இஸ் டூ லாங். ஏன்னா ஒவ்வொரு நோடாக கனெக்ட் ஆகிட்டு போயிட்டு ஃபைனலாக போய் சேர்றதுனால இந்த டெடிகேட்டட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த டெடிகேட்டட் பாத் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் ஃபார் ஈச் கனெக்ஷன், சர்க்யூட் ஸ்விட்சிங் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒவ்வொரு கனெக்ஷனுக்குமே வந்து நீங்கள் டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் ஃபார்ம் பண்ணுறனால இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம், அதாவது லேண்ட்லைன் ஃபோனில் இருக்க ட்ராபேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தே வென்ட் ஃபார் நியூ டெக்னாலஜி கால்டு மெசேஜ் ஸ்விட்சிங். இப்போ மெசேஜ் ஸ்விட்சிங்னா என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மெசேஜ்னா என்னென்னு பார்க்குறோம். எ மெசேஜ் இஸ் எ லாஜிக்கல் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கேன் பி ஆஃப் எனி லென்த். ஸோ ஒரு மெசேஜ் அப்படின்னா என்னென்னா லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அர்த்தம். அது வந்து இட்ஸ் ஆஃப் எனி லென்த். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் மட்டுமே போயிட்டு இருந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஃபாஸ்டர் டெலிவரிக்கோசரம் என்ன க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மெசேஜாக போனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். Instead of making a voice call, when we go for a message, it can be transmitted very fast அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு then they are forming this message switching அப்படின்னு. ஸோ இப்போ மெசேஜ் ஸ்விட்சிங்னா என்னென்னு பார்க்குறோம். மெசேஜ் ஸ்விட்சிங் டஸ் நாட் எஸ்டாப்ளிஷ் எ டெடிகேட்டட் பாத் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ ஒரு மெசேஜ் ஸ்விட்சிங்க்கு, அதாவது மெசேஜ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு மெசேஜாக இருக்கும்போது ஒரு டெடிகேட்டட் பாத் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த டெஸ்டினேஷன் இஸ் அட்ரஸ் இஸ் ஆடட் டு ஈச் மெசேஜ் அண்ட் இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் யூனிட். ஸோ ஒவ்வொரு மெசேஜுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷன் அட்ரஸில் வச்சு அதை அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து அது பாட்டுக்கும் போயிடும். எந்த ஒரு நோட்ஸும் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. த கம்ப்ளீட் மெசேஜ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் சென்டர் டு த ரிசீவர் த்ரூ இன்டர்மீடியட் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெசேஜும் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் ஆகி போகும் அப்படின்றாங்க. ஈச் இன்டர்மீடியட் டிவைஸ் ரிசீவ் த மெசேஜ் அண்ட் ஸ்டோர் இட் அண்ட் வெயிட் அன்டில் த நெக்ஸ்ட் டிவைஸ் ரெடி டு ரிசீவ் இட். ஸோ ஒவ்வொரு இன்டர்மீடியட் டிவைஸும் ஒரு மெசேஜ் வந்தோடனே அது என்ன பண்ணணும்னா, அதை ஒவ்வொரு நோடு என்ன பண்ணணும்னா அந்த மெசேஜ் வந்தோடனே அதை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ அது ரிலீஸ் பண்ணணும்னா அடுத்த நோடு வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் அது ரிலீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. when the next device is ready then the intermediate device forward the message to it. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிவைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த இன்டர்மீடியட் டிவைஸ் என்ன பண்ணுன்னா தன்கிட்ட இருக்க இந்த ஸ்டோர் ஆன மெசேஜை வந்து அந்த டிவைஸ் காமிச்சு வைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோடாக அந்த மெசேஜ் ட்ராவல் ஆகி சென்டர் ஏலேருந்து ரிசீவர் பிக்கு ட்ராவல் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோட்லேயும் இந்த மெசேஜ் வந்து ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஆகிறனால தான்
இது வந்து என்னன்னுவாங்கன்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்விட்சிங் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு மெசேஜ் ஸ்விட்சிங்னு சொல்லலாம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு. இது கொஸ்டினாக கூட கேட்பாங்க. வாட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ரிகார்டிங் த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்விட்சிங். அப்போ வந்து நீங்கள் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் சர்வீஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்க லெஃப்ட் ஹேண்ட் டயக்ராம் பாருங்கள். மேலே இருக்கிறது வந்து சென்டர் வந்து M1. ஸோ அவர் வந்து M1ன்ற மெசேஜ் அனுப்புகிறாரு. அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா லோவர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டவுனில் இருக்க சிஸ்டமுக்கு வருது. அவர் வந்து அந்த M1ன்ற மெசேஜ் ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோடு 1க்கு வருது அந்த M1ன்ற மெசேஜ். ஸோ அந்த நோடில் வந்து அது ஸ்டோர் ஆகுது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நோடு திரும்பி அடுத்த நோடுக்கு வந்து திரும்பி அங்கே ஸ்டோர் ஆகுது. திரும்பி அடுத்த நோடுக்கு வந்து அது ஸ்டோர் ஆகுது. திரும்பியும் தான் வந்து உங்களுக்கு ரிசீவர் வருது. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் ஒவ்வொரு நோடுக்கு வரும்போது அந்த மெசேஜ் வந்து என்ன ஆகும்னா ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் ஆகி வரும். ஓகேவா? ஒவ்வொரு மெசேஜும் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபார்வர்ட் ஆகும். இப்போ இந்த லோவர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா M2ன்ற மெசேஜ் அனுப்புல. அதே மாதிரி அதுவும் வந்து ஒரு பாத்தில் போகுது. ஸோ அப்போ பாத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெசேஜும் வந்து ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் ரிசீவ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைட் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மெசேஜ்ன்றதை அனுப்புகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் டிவைஸில் போய் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் ஒரு பாக்ஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. தென் ஆஃப்டர் அந்த மெசேஜ் ஸ்டோர் ஆன வாட்டி வென் த நெக்ஸ்ட் இது நோடு வந்து ஓப்பன் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் வந்து அது என்ன பண்ணுன்னா தான் இருக்க மெசேஜை அனுப்பிவிடும். ஓகேவா? ஸோ திரும்பி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்போ ரிசீவர் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் இதை அனுப்பி வைக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு இந்த மாதிரி ஸ்டோர் ஆகி ஃபார்வர்ட் ஆகி ஃபார்வர்ட் ஆகி போகிறனால தான் இது ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்விட்சிங் அப்படின்றாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். த சேனல் எஃபிஷியன்சி கேன் பி கிரேட்டர் கம்பேர்ட் டு சர்க்யூட் ஸ்விட்ச்டு சிஸ்டம்ஸ். எப்படி சேனல் எஃபிஷியன்சி கிரேட்டர்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வெயிட் பண்ணி அப்புறம் கூட இது ஃபார்ம் ஆகிக்கும். அதனால் இது எஃபிஷியன்சி வந்து வெரி குட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் கேன் பி ரெடியூஸ்ட். ஏன்னா மெசேஜுக்கு வந்து எல்லாமே ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் சர்வீஸ்னால நம்ம இஷ்டம் போல் இதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் வந்து சுத்தமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஜ் ப்ரையாரிட்டிஸ் கேன் பி எஸ்டாப்ளிஷ் டியூ டு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக்னால இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறீங்க, அது போய் நோடு 1ல் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ செகண்ட் மெசேஜ் வந்து அதோட ஃபாஸ்ட்டாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நோடில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிடலாம். அதாவது இந்த செகண்ட் மெசேஜை ஃபஸ்ட்டு நீ அனுப்பு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மெசேஜ் அனுப்புனேன். ஸோ அதனால் அந்த நோடு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் மெசேஜ் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு செகண்ட் மெசேஜுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அனுப்பிச்சிவிடும். ஸோ இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் சர்வீஸ்னால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ப்ரையாரிட்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மெசேஜ் ப்ராட்காஸ்டிங் கேன் பி அச்சீவ்டு வித் யூஸ் ஆஃப் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்பண்டட் இன் த மெசேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ்லேயும் வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கனால இது ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சென்டர்லேருந்து ரிசீவருக்கு நமக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸோடு இருக்கிறனால நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்விட்சிங் இஸ் நாட் காம்பேட்டபிள் வித் இன்ட்ராக்டிவ் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் அண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கிறது ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஏன்னா இது சைமல்டேனியஸ் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் சரிப்பட்டு வராது. ஏன்னா ஸ்டோர் ஆகி ஃபார்வர்ட் ஆகி வரனால இன்கேஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கண்டினியூஸ் கம்யூனிகேஷன் இதில் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்விட்சிங் இஸ் வெரி ஸ்லோ. ஆல்ரெடி இது ஒவ்வொரு நோடாக ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகி வரனால இந்த ஸ்விட்சிங் வந்து ரொம்ப ஸ்லோ. அதாவது இந்த மெக்கானிசமே வந்து ரொம்ப ஸ்லோ அப்படின்றாங்க. அப்புறம் இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டிவைஸ் ஒவ்வொரு நோடும் வந்து பல மெசேஜை ஸ்டோர் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டியில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறனால இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்றாங்க. இப்போ இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராஃப் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ டெலகிராஃப் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோனோட இந்த டெலகிராஃப் மெசேஜ் தான். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இன்லேண்ட் லெட்டர் தான் இருக்கும். ஸோ இன்லேண்ட் லெட்டரில் நம்ம ஏதாவது ஒரு செய்தி அனுப்பணும்னா இட்ஸ் டேக் டைம். ஒவ்வொரு ஊராக தாண்டி தான் வந்து அந்த ரிசீவருக்கு வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு டைம் ஆகும். ஸோ எமர்ஜென்சி மெசேஜுக்கு தான் இந்த டெலகிராஃப் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெலகிராஃப் சர்வீஸ் பற்றி ஹிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த டெலகிராஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் யூசஸ் தி மார்ஸ் கோட். மார்ஸ் கோடுனா என்ன அர்த்தம்னா த ஆல்ஃபாபெட்டிக் இஸ் கன்வெர்டட் இன்டு சவுண்ட்
and sound again it is converted into alphabets. ஸோ இப்போ சென்டர் சைடில் முதல்லலாம் டெலகிராம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொண்டு போய் ஒரு மெசேஜை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்ஸ் கோடு அந்த கரஸ்பாண்டிங் இப்போ ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு சவுண்டு இருக்கும். அதுக்கு மாதிரி அவங்க என்னவா மாற்றிடுவாங்கன்னா அது ஒரு சவுண்டு டோனாக மாற்றிடுவாங்க. ஒரு மெசேஜ் டோன் ஒரு பீட் மாதிரி மாற்றிடுவாங்க. அந்த பீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த வாய்ஸ் கம்யூனிகேஷன் சேனலில் ரிசீவருக்கு அமுச்சு விடுவாங்க. ஸோ அந்த ரிசீவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு பீட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு ஒவ்வொரு டோனுக்கும் தகுந்த மாதிரி அவர் திரும்பி ஆல்ஃபபெட்டாக மாற்றி அதை திரும்பி ஒரு போஸ்டரில் வச்சு அதை ரிசீவருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜை வந்து சவுண்ட் எனர்ஜியாக மாற்றி அந்த சவுண்டை வந்து திரும்பியும் ஒரு ஆல்ஃபபெட்டிக்காக மாற்றி தான் இந்த டெலகிராஃப் சர்வீஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இதில் ஈவன் நம்ம போஸ்டல் கூட சொல்லிக்கலாம். போஸ்டலில் பார்த்தீங்கன்னா whenever we are sending one postal card we will be having sender address as well as receiver address. ஸோ அந்த ரிசீவரோட பின்கோடை வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக போஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போய் சேரும். அந்த மாதிரி தான் இந்த மெசேஜ் ஸ்விட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக என்ன பண்ணுன்னா ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஆகி போகும். ஸோ டிபெண்டிங் ஆன் த மெசேஜோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் அதுலேயே இருக்கனால ஈஸியாக ஃபார்வர்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னிங்கன்னா பேக்கெட் ஸ்விட்சிங். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னென்னு பார்க்குறோம். இந்த 3 ஸ்விட்சிங்கில் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங், சர்க்யூட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங்கில் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் தான் அட் ப்ரெசென்ட் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் a method for sending data whereby the data is divided in packets. ஸோ இதுவும் மெசேஜ் ஸ்விட்சிங் கான்செப்ட் தான். இன்ஸ்டெட் ஆஃப் கண்டினியூஸ் மெசேஜ் இல்லாமல் இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் டேட்டா வேர் த டேட்டா இஸ் டிவைடட் இன்டு பேக்கெட்ஸ். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை வந்து என்னவா அனுப்புகிறாங்கன்னா பேக்கெட்ஸாக மாற்றி அனுப்புகிறாங்க. அதுதான் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்கிறது. ஓகேவா? ஸோ மெசேஜ் ஸ்விட்சிங்கில் மெசேஜை வந்து கண்டினியூஸ் மெசேஜாக அனுப்பாமல் தி ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு ஃபார்ம் ஆஃப் பேக்கெட்ஸ் அப்படின்ற. ஸோ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்கோட டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். த என்டையர் மெசேஜ் இஸ் broken down into smaller chunks called packet. ஸோ ஒரு மெசேஜ் அதாவது சென்டர் ஏலேருந்து ரிசீவர் பிக்கு அனுப்புகிற மெசேஜை வந்து என்னவா மாற்றிடுறாங்கன்னா ஒரு ஸ்மால் பேக்கெட்ஸாக மாற்றிடுறாங்க. அந்த பேக்கெட்டை வந்து சென்டர் ஏலேருந்து ரிசீவர் பிக்கு அனுப்பிவிட்றாங்க. ஈச் பேக்கெட் இஸ் கிவன் எ ஹெட்டர் கண்டெய்னிங் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெஸ்டினேஷன். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது யார் அனுப்புகிறாங்க, யார்கிட்ட அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுன்னா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரும். ஈச் பேக்கெட் இஸ் ஃபார்வர்டட் த்ரூ த நெட்வொர்க் டு த டெஸ்டினேஷன் இண்டிபெண்டன்ட்லி யூஸிங் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் என்ன பண்ணுன்னா மற்ற பேக்கெட்ஸை பற்றி கவலைப்படாமல் அது பார்த்துக்கும் வந்து யூஸ் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரும். இட் இஸ் ஈஸியர் ஃபார் இன்டர்மீடியட் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் டு ஸ்டோர் ஸ்மால் சைஸ் பேக்கெட்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் டிவைஸும் வந்து இந்த ஸ்மால் சைஸ் பேக்கெட்ஸாக இருக்கிறனால அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் பேக்கெட் ஸ்விட்சிங் மெத்தடை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் சர்க்யூட் பேக்கெட் ஸ்விட்சிங். இப்போ டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். திஸ் ஸ்விட்சிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் ஸ்விட்சிங். ஏன் இது கனெக்ஷன்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த மெசேஜ் இஸ் ஸ்ப்ளிட்டட் இன்டு பேக்கெட்ஸ் ஈச் பேக்கெட் வில் ஃபாலோ டிஃப்ரெண்ட் ரூட். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு ரூட்டில் ஃப்ரம் சென்டர் டு த ரிசீவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது கனெக்ஷன்லெஸ் பேக்கெட் சர்வீஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்விட்சிங் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கனெக்ஷன் ஓரியன்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் ஸ்விட்சிங்கு, இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ஸ்விட்சிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த பேக்கெட்ஸ் வில் ஃபாலோ த சேம் ரூட் ஃப்ரம் சென்டர் டு த ரிசீவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து நீங்கள் பேக்கெட்டாக கட் பண்ணாலும் எல்லா பேக்கெட்டும் ஒரே ரூட்டில் தான் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரும். அதனால தான் இது கனெக்ஷன் ஓரியன்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கும் விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். பேக்கெட் அதாவது ஈச் பேக்கெட் இட்ஸ் அதை தான் வந்து என்னன்றாங்கன்னா டேட்டாகிராம் இஸ் ரூட்டட் இண்டிபெண்டன்ட்லி த்ரூ த நெட்வொர்க். தீஸ் பேக்கெட்ஸ் கண்டெயின் எ ஹெட்டர் வித் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெஸ்டினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய மெசேஜ் எல்லாமே என்னவா பண்ணுறாங்கன்னா பேக்கெட்ஸாக பண்ணுறாங்க. அதை தான் வந்து என்னன்றாங்கன்னா டேட்டாகிராம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அனுப்பக்கூடிய பேக்கெட் எல்லாமே இண்டிபெண்ட்டாக அனுப்புகிறாங்க. எதுவுமே
ஒரு குரூப்பாக இல்லாமல் செப்பரேட்டாக அனுப்புகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு சென்டரோட அட்ரஸ் as well as ரிசீவரோட அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்மீடியட் நோட் எக்ஸாமின் த ஹெட்டர் ஆஃப் த பேக்கெட் அண்ட் செலக்ட் அப்ராப்ரியேட் லிங்க் டு த அனதர் நோட் விச் நியரர் டு த டெஸ்டினேஷன். ஸோ இந்த இன்டர்மீடியட் நோட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த பேக்கெட் வந்து அந்த நோடுக்கு வந்தோடனே அது என்ன பண்ணுன்னா அந்த ஹெட்டரை செக் பண்ணும். அந்த ஹெட்டரை செக் பண்ணோன்னே அதில் டெஸ்டினேஷன் அட்ரஸை வச்சுக்கிட்டு அது கரஸ்பாண்டிங் நோட்ஸுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பேக்கெட்ஸ் அனுப்பி விட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டையும் ஒவ்வொரு நோடும் செக் பண்ணி அது கரெக்டாக என்ன பண்ணுன்னா டெஸ்டினேஷனுக்கு அமுச்சு விட்ரும். ஆஸ் த ரிசல்ட் ஆஸ் த பேக்கெட்ஸ் மே அரைவ் அட் த டெஸ்டினேஷன் அட் அவுட் ஆஃப் ஆர்டர். ஸோ இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னிங்கன்னா எல்லா பேக்கெட்டும் இஸ் ட்ராவலிங் இன் இண்டிபெண்ட் ரூட். ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு ரூட்டில் வருது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ரிசீவர் இடத்துல வந்து நமக்கு அவுட் ஆஃப் ஆர்டரில் வருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when this occurs the packet will have to reassemble to form the original message. ஸோ இப்போ வந்து சென்டர் ஏலேருந்து பேக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க. அது ஒரு இண்டிபெண்ட் ரூட் எடுத்துகிட்டு நமக்கு ரிசீவருக்கு வருது. ஸோ ரிசீவருக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா டீஅசம்பிள் ஆகி வருது, வெவ்வேறு மாதிரி மாறி வருது. அந்த மாதிரி மாறி வர பேக்கெட்ஸை நம்ம என்ன பண்ணால் ரீஅசம்பிள் பண்ணோம். அப்படி ரீஅசம்பிள் பண்ணால் தான் we will get the original message அப்படின்னு. இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் தான் வந்து இதோட எக்ஸாம்பிள். இப்போ டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கோட டயக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அனுப்பக்கூடிய மெசேஜ் பாருங்கள் 1 2 3 4ன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 ஒரு ட்ராக்கில் போகும், 2 ஒரு ட்ராக்கில் போகும், 3 ஒரு ட்ராக்கில் போகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராக்கில் போயிட்டு ஏன்ற சென்டர்லேருந்து ரிசீவரோட எக்ஸுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இட் டேக் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ஒரு காமனான ரூட்டில் வராமல் வெவ்வேறு ரூட்டில் போகும். அதனால தான் இதை வந்து கனெக்ஷன்லெஸ் ஓரியன்டட் ஸ்விட்சிங் அப்படின்றது. ஸோ எல்லா பேக்கெட்டும் வெவ்வேறு ட்ராக்கில் போகும். ஸோ எல்லா வெவ்வேறு ட்ராக்கில் போய் ரிசீவருக்கு வரும்போது ஒன்று ஃபஸ்ட்டு அதாவது மாறி மாறி வரனால இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 அப்படின்றது பாருங்கள் 2 3 4 1 ரிசீவர் சைடுக்கு வருது. ஸோ மெசேஜ் வந்து டீஅசம்பிள் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுன்னா திரும்பி நம்ம ரீஅசம்பிள் 1 2 3 4ன்னு மாற்றினா தான் எக்ஸால் திரும்பியும் அந்த அந்த ஒரிஜினல் மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட இது. ஸோ அதை தான் இங்கே டயக்ராமில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிஃப் இமேஜாக அனுப்பியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் க்ரீன் ப்ளூ அப்படின்றது பாருங்கள் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ராக்கில் வருது, வந்து ரிசீவர்கிட்ட வந்து சேருது. வெவ்வேறு மாதிரி டீஅசம்பிள் ஆகி வந்து தான் சேரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட் ப்ளூ அப்படின்னு மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டேட்டாகிராம் ஸ்விட்சிங். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். Datagram packets contain the full destination address, so it easy to identify. ஸோ இண்டிபெண்ட் ரூட் எடுத்தாலும் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கனால அதை ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டப் ஃபேஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் டேட்டாகிராம் சர்க்யூட்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேக்கெட்டை வந்து அனுப்பிவிட்டால் போதும், அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்தோ இல்லை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லா பேக்கெட்ஸும் இண்டிபெண்ட்டாக அது பாட்டுக்கு ரிசீவருக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்றாங்க. இஃப் எனி ஃபால்ட் அக்கர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லிங்க் த டேட்டாகிராம் சூஸ் அதர் லிங்க் டு ரீச் த டெஸ்டினேஷன். இன்கேஸ் அது போகிற ரூட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா அந்த டேட்டாகிராம் என்ன பண்ணும், அந்த பேக்கெட்ஸ் என்ன பண்ணுன்னா அதர் ரூட்டில் போயிட்டு வேறு ரூட்டை தேர்ந்தெடுத்து அது வந்து டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்றாங்க. டேட்டாகிராம்ஸ் ஈஸிலி பேலன்சஸ் த டிராஃபிக் இன் த சப்நெட். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேட்டாகிராம் பேக்கெட்ஸ் வந்து சின்ன ஸ்மால் பேக்கெட்ஸாக இருக்கிறனால அதுக்கு தேவையான ரூட்டை அதுக்கு தேர்ந்தெடுத்து போயிடுறதுனால எந்த ஒரு டிராஃபிக் ப்ராப்ளமே இருக்காது. ஈவன் தோ ஹெவி டிராஃபிக் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங் மெத்தட் மூலிமா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் டேட்டாகிராம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல் டெஸ்டினேஷன் அட்ரஸ், ஸோ இட் லீட் டு வேஸ்டேஜ் ஆஃப் பேண்ட்வித். ஸோ ஒவ்வொரு பேக்கெட்ஸ்லேயும் வந்து நமக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கிறனால அந்த பேக்கெட்டில் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் நமக்கு அதுக்குன்னு சில பேண்ட்வித் அலாட் பண்ணோம், அது வந்து வேஸ்டேஜாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் ஹேஸ் டு பி ஃபாலோட் ஃபார் த டேட்டாகிராம் சர்க்யூட் ஃபார் கம்யூனிகேஷன். ஏன் அதை காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் இட்ஸ் டேக்கிங் டிஃப்ரெண்ட் ரூட் டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் ஆகுது. எல்லாமே ஒரு காமனாக வராமல் வெவ்வேறு ரூட்டில் வந்து சேர்றதுனால நமக்கு வந்து இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாகிராம் சப்நெட்ஸ் ஆர் ப்ரோன் டு லாஸிங் த டேட்டா பேக்கெட்ஸ் டியூரிங் த ட்ரான்சிஷன். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து 1 2 3 4ன்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்டுன்ற அந்த பேக்கெட் வந்து காண போயிடுது, இட் இஸ் லாஸ் சம்வேர் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா ஈவன் தான் நீங்கள் 1 2 4 ரிசீவ் ஆனாலும் 3ன்ற பேக்கெட் உங்களுக்கு இல்லாதனால
என்ன ஆகுதுன்னா ரிசீவர் சைடு வந்து உங்களுக்கு மீதி ரிசீவ் பண்ணதும் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த 3ன்ற பேக்கெட் எப்போ வருதோ அப்போ தான் உங்களால் ரிசீவரால் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி அந்த மெசேஜை வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோட டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிசைன் த டேட்டாகிராம் நெட்வொர்க். ஏன்னா எவ்ரி மெசேஜ் இஸ் டேக்கிங் த இண்டிபெண்டன்ட் ரூட்னால இந்த டேட்டாகிராம் டிசைனிங்கே வந்து கொஞ்சம் டஃப்பு தான். அப்போ இதை கிரியேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாகிராம் நெட்வொர்க் நெட்வொர்க் இஸ் குவைட் காஸ்ட்லி. ஸோ இந்த அப்ரோச்சும் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஏன்னா எவ்ரி பேக்கெட்ஸ் கேன் ட்ராவல் இன் இண்டிபெண்டன்ட் ரூட்னால இதோட டிசைன் ஆஸ் வெல் அஸ் இதோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்குறது விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங். ஸோ இந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னா விர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். விர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னா ஒரு இமேஜினரி சர்க்யூட் விச் மேக்ஸ் தட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அஸ் ஒன்லி அப்படின்னு. ஸோ அது என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா சென்டர் அண்ட் ரிசீவருக்கு வந்து இந்த பாத் வந்து இது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க தோணும். ஆக்சுவலாக அந்த பாத் வந்து மற்றவங்களும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இது பேர் என்னென்னா விர்ச்சுவல் சர்க்யூட், நம்பும்படியாக அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ சென்டர் ஏவும் ரிசீவர் பியும் அவங்க நினச்சிக்குவாங்க அந்த கம்யூனிகேஷன் பார்த்து இது நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த கான்செப்டில் வரனால தான் இது பேர் விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Before the data transfer begins, a communication path is established between sender and receiver. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாகிராம் ஸ்விட்சிங் மாதிரி எல்லா பேக்கெட்ஸும் வந்து வெவ்வேறு பாத்தில் போக முடியாது. ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கும் தேர் இஸ் அ டெடிக்கேட்டட் ஒரு கம்யூனிகேஷன் பாத் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. தென் த்ரூ திஸ் பாத் ஆல் த பேக்கெட்ஸ் வில் ரூட்டட் த்ரூ டியூரிங் த ட்ரான்ஸ்ஃபர். ஒரு கம்யூனிகேஷன் பாத் எஸ்டாப்ளிஷ் ஆன வாட்டி தான் எல்லா பேக்கெட்ஸும் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து சேரும். திஸ் பாத் இஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் சர்க்யூட் பிகாஸ் டு த யூசர் த கனெக்ஷன் அப்பியர்ஸ் டு தி டெடிக்கேட்டட் ஃபிசிக்கல் சர்க்யூட். ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். என்னென்னா சென்டர் ஏக்கும் ரிசீவர் பிக்கும் இந்த பாத் வந்து நமக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இமேஜினரியாக தோணும் அப்படின்னு. However, other communication may also sharing the parts of the same path. The virtual circuit is cleared after the data transfer is completed. ஸோ ஒன்ஸ் இது வந்து முடிஞ்சது, இந்த ஒரு டேட்டா அதாவது சென்டர் ஏலேருந்து ரிசீவர் பிக்கு அந்த கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடந்து முடிஞ்சோன்னா இந்த விர்ச்சுவல் சர்க்யூட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ X.25 அதாவது ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் ஷூட் ஃபார் பேக்கெட் ஸ்விட்ச்டு டேட்டா கம்யூனிகேஷன் இன் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து இந்த பேக்கெட்ஸ் விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து வருது. ஈவன் தோ இட்ஸ் ட்ராவலிங் இன் டிஃப்ரெண்ட் பாத், ஆல் த பேக்கெட்ஸ் ஆர் டேக்கிங் சேம் ரூட். ஒரே ரூட்டில் அதாவது ஒன்று பின்னாடி ஒன்று வரனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஈவன் தோ பேக்கெட்ஸாக நம்ம மெசேஜ் வந்து பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணாலும் எல்லா பேக்கெட்ஸும் பார்த்துங்க ஒரே ரூட்டில் தான் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாருங்கள் சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. ஸோ மெசேஜ் வந்து பேக்கெட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. லைக் ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணாலும் இது பார்த்திங்கன்னா ஒரே காமன் ரூட்டில் தான் இந்த மூணுமே வருது பாருங்கள். எது ஃபஸ்ட்டு ரெட்டு எங்கே போகுதோ அங்கே தான் க்ரீனும் ப்ளூவும் ஃபாலோ ஆகிட்டு வருது. ஸோ இது மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெடிக்கேட்டட் கம்யூனிகேஷன் பார்த்து எஸ்டாப்ளிஷ் ஆன வாட்டி நீங்கள் அனுப்பக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் ஒரே ரூட்டில் தான் அது என்ன பண்ணுன்னா சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போய் சேரும் அப்படின்னு. அதே தான் இங்கே கிஃப்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெட்லேருந்து கீழே இருக்கிற அந்த ப்ளூக்கு வருது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸும் வந்து 135 அப்படின்ற ஒரு காமன் ரூட்டில் தான் வருது. அதே டெடிக்கேட்டட் ரூட்டில் தான் வருது. வேறு எந்த ரூட்லேயும் மெசேஜ் மாறல அப்படின்றத இந்த கிஃப்ட் இமேஜில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் ஆர் டெலிவர்டு இன் ஆர்டர் சின்ஸ் தே ஆல் டேக் த சேம் ரூட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கெட்ஸும் வந்து ஆர்டரில் வரனால எந்த ஒரு பேக்கெட்டும் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றாங்க. த ஓவர் ஹெட் இந்த பேக்கெட்ஸ் இஸ் ஸ்மாலர் சின்ஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஈச் பேக்கெட் ஹேவ் ஃபுல் அட்ரஸ். ஸோ இந்த ஒவ்வொரு பேக்கெட்லேயும் பேக்கெட்டோட நம்பர் இருந்தால் போதும். ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பேக்கெட்லேயும் லாஸ்ட் பேக்கெட்லேயும் இருந்தால் போதும். மீதி இருக்கிற பேக்கெட்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் வரனால அதுக்கு வந்து எந்த பேக்கெட் அதோட நம்பர் என்ன, அதோட ஸ்டேஜ் நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் போதும். த கனெக்ஷன் இஸ் மோர் ரிலையபிள். ஏன்னா ஒரு டெடிக்கேட்டட் பாத்தில் வந்து ஒரு பேக்கெட் ஸ்விட்சிங் நடக்கிறனால இந்த இது வந்து ரொம்ப ரிலையபிளாக இருக்குது அப்படின்றாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட் நீட்ஸ் டு ஸ்டோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆல் த பேக்கெட் தட் ஆர் பாசிங் த்ரூ இட்.
ஸோ இந்த ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். என்ன ரீசன்னா, அது ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் இருக்கிறனால, அது வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட் நீட்ஸ் டு அலோகேட் கெப்பாசிட்டி ஃபார் ஈச் பாக்கெட் அட் எனி டிராஃபிக். இது ஒரு அகைன் ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன்னால, இந்த கம்யூனிகேஷன் பாத்துக்கு போக தான் மீதி வந்து மத்த இவங்களுக்கு வந்து அதால ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஆல் பேக்கெட்ஸ் மஸ்ட் பி டைனமிக்லி ரீஎஸ்டாப்ளிஷ்ட் ஓவர் த டிஃபரண்ட் ரூட். இன் கேஸ் ஆஃப் ஒரு மெசேஜ் வரல அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா, என்டையர் எதுவும் கம்யூனிகேஷன் லிங்க்கும் பிரேக்குனால எல்லா மெசேஜும் வந்து திரும்பி அனுப்பணும். அதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த விர்ச்சுவல் சர்க்யூட்டிங் முடியுது. ஸோ இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங் விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்கை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, நம்ம அனுப்பக்கூடிய ஒரு பார்சல் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்சலை என்ன பண்ணுறோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் இன் எ பிக் ட்ரக், ஒரு பெரிய ஒரு பார்சல் அனுப்புகிறோம். அதை ஒரு பெரிய ட்ரக்கில் அனுப்பாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ன சின்ன பார்சலாக மாற்றி ஒவ்வொரு காரில் அமுச்சு விட்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காரில் அமுச்சு விடும்போது, அந்த இப்போ சேலம்லேருந்து ஒரு கோயம்புத்தூருக்கு அந்த பார்சல் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார் வந்து எல்லா காரும் வந்து ஒரே ரூட்டில் போய், அதாவது சேலம்லேருந்து ஒரே ட்ராக்கில் போயிட்டு, அது கோயம்புத்தூர் போய் சேருது. கோயம்புத்தூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க திரும்பி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரீஅசெம்பிள் பண்ணிக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய பார்சலை வந்து சின்ன சின்ன பார்சலாக வெட்டி, நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரில் அமுச்சு விட்றோம். அந்த கார் வந்து சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகுது. ஸோ அந்த காரில் இருக்க பார்சலெல்லாம் ரிசீவ் பண்ணி கோயம்புத்தூரில் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பியும் அதை வந்து ஒன்று சேர்த்தி, அது திரும்பியும் ஒரு பெரிய ஒரு பார்சலாக, ஒரு பெரிய ஒரு ப்ராடக்டாக மாற்றிக்குவாங்க. இதுதான் வந்து விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்றது. இதே வந்து டேட்டாகிராம் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே இருக்கிற பெரிய பார்சலை சின்ன சின்ன பார்சலாக மாதிரி ஒரு காரில் வச்சுடுறோம். அந்த காரை வந்து என்ன பண்ணுறோன்னா, உங்கள் இஷ்டம் போல் போங்க, உங்களுக்கு எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறோம். ஸோ ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு ரூட்டில் போகுது. ஒரு கார் திருச்செங்கோடு வழியாக போகுது, ஒரு கார் பள்ளிப்பாளையம் வழியாக போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு ரூட்டில் போகிறனால, இப்போ கோயம்புத்தூர் போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா, எந்த கார் வந்து ஃபஸ்ட்டில் வருது அப்படின்னு தெரியாது. ஸோ டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக் ப்ராப்ளம்னால கார் வந்து மாறி மாறி போய் டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிசீவர் சைடு திரும்பி அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி எல்லா பேக்கெட்ஸும் வந்தவாடி தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, அதை ரீஅசெம்பிள் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டேட்டாகிராம் ஸ்விட்சிங், விர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம நடத்தின உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஸ்விட்சிங் மெத்தட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார்